அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் கல்வி என்றால் என்ன? அதனை நாங்கள் ஏன் கற்க வேண்டும்? முதலில் அக்குபங்சர் என்ற வார்த்தைக்கான அர்த்தமாக நான் விளங்கிக் கொள்வதை பகிர்ந்து கொள்கின்றேன். அக்கு ப்ளஸ் பங்சர். அக்கு என்றால் சரியான, துல்லியமான, தேவையான என்ற பொருள்களை கொள்ளலாம். பங்சர் என்றால் குத்துதல், உள்ளே செலுத்துதல், கொடுத்தல், பரிந்துரைத்தல் அல்லது வழிகாட்டுதல் என்ற பொருள்களை சொல்லலாம். அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியலை முழுமையாக படிக்கும்போது இந்த அர்த்தங்கள் ஏன் பொருத்தமானது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து ஏற்றுக்கொள்வோம். அதாவது சரியான ஒன்றை, தேவையான ஒன்றை சரியான நேரத்தில் சரியான முறையில் நாம் பெற்றுக்கொள்வதற்கான அல்லது இன்னொருவருக்கு கொடுப்பதற்கான ஒரு உன்னதமான அதி அவசியமான ஒரு வழிமுறையை குறிக்கக்கூடிய சொல் என்பதாகவே அக்குபங்சர் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அக்குபங்சர் என்ற உன்னதமான வழிமுறை நமக்கு எதற்காக தேவை என்பதை இப்போது நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் இந்த உலகத்தில் நமக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையானது எத்தனையோ முக்கியமான அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது. அதில் முதன்மையானது நமக்கான உணவுகள். எது நமக்கு சரியான உணவு, எது நமக்கு தகாத உணவு, அந்த சரியான உணவையும் கூட நாம் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த உணவை எடுத்துக்கொள்வதற்கான சரியான வழிமுறைகள் என்ன போன்ற புரிதல்கள் நமக்கு அவசியம் தேவைதானே. மேலும் தவறான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் சரியான உணவுகளையும் கூட தேவையில்லாத நேரத்திலும் தவறான முறையிலும் உட்கொள்ளும் போதும் என்ன மாதிரியான பிரச்சனைகள், நோய்த்தன்மைகள் நமக்கு வரும், அவைகளை மருந்துகள் இல்லாமல் உணவுகளை கொண்டே எப்படி சுகமாக்கி கொள்வது, அதாவது பிரச்சனை வந்த பிறகு நாம் ஒரு நோய்த்தன்மையில் இருக்கும்போது எது சரியான உணவு, அதனை எப்போது சாப்பிட வேண்டும் போன்ற புரிதல்கள் எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமான தேவைதானே. அது போன்ற புரிதல்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கை, அந்த புரிதல்களெல்லாம் இல்லாத ஒருவருடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். உணவுகளை பற்றி, அவைகளை உண்ணக்கூடிய முறைகளை பற்றி, சுவைகளின் சக்திகளை பற்றி, உணவு ஜீரணமாகக்கூடிய வழிமுறைகளை பற்றி, அந்த வழிமுறைகளில் ஈடுபடக்கூடிய உயிர் சக்தியின் வகைகளை பற்றி, உணவின் உயிர் சக்திகள் உடலில் சேருவதை பற்றி, கழிவுகள் உருவாவது பற்றி, அந்த கழிவுகள் உடலை விட்டு நீக்கப்படுவது பற்றி, பசியின்மையை பற்றி, தாகத்தை பற்றி, காற்று பிராண சக்தி, சூரிய வெளி போன்ற நமக்கான சூட்சமமான உணவுகளை பற்றி, அவைகள் நம்முடைய உடலில் இயங்கும் முறைகளை பற்றி என நமக்கான உணவுகளை பற்றி மிக ஆழமான ஞானங்களை அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியலில் நாம் கற்க முடியும். அவ்வாறு கற்றவர்கள் நோய்களே இல்லாமல் வாழ முடியும். அப்படியே நோய்கள் வந்தாலும் கூட அவைகளை ரசாயன மருந்துகள் இல்லாமல் அவர்களே சுகமாக்கி கொள்ள முடியும். இதுபோல நம்முடைய வாழ்வின் அத்தனை அம்சங்களையும் பற்றிய தெளிவுகளையும் ஞானங்களையும் அக்குபங்சர் கல்வி நமக்கு தருவதால் நாம் அவசியம் அதனை கற்க வேண்டும். உணவுகள் மற்றும் உணவு சார்ந்த ஞானங்கள் மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய வாழ்வியலின் அடிப்படை அம்சங்களான கருவுறுதல், பிறப்பு, வளர்ச்சி பருவங்கள், பருவமடைதல், கல்வி, பொருளீட்டுதல், ஓய்வு, தூக்கம், உறவுகள், மருத்துவம், ஆன்மீகம், இறப்பு போன்ற அத்தனை அம்சங்களையும் பற்றிய தெளிவை அக்குபங்சர் வாழ்க்கை அறிவியல் கல்வி நமக்கு தர முடியும். சுருக்கமாக சொல்லி முடிப்போம். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் நன்மைகளும் தீமைகளும், வீணானவைகளும் மேலானவைகளும், அழகான ஞானங்களும் அலங்கார அறிவீனங்களும், உயர்வான நேர்வழிகளும், வழிகேடுகளுக்கான வெற்று கவர்ச்சிகளும் போதைகளும் கலந்து நிறைந்திருக்கின்றன. நம்முடைய அவசரமும் பெருமையும் பயமும் கவனமின்மையும் இந்த உலக வாழ்வின் மீதான அதீதமான பற்றும் பெரும்பாலான நேரங்களில் நம்மை குழப்பமடைய செய்கின்றன. அந்த குழப்ப நிலையில் நாம் நன்மைகளுக்கு பதிலாக தீமைகளை நன்மைகள் என்று நினைத்து நாடிவிடுகின்றோம். அதன் விளைவுகளே நோய்களும் சுகவீனங்களும் ஆகும். எனவே நாம் மீள வேண்டுமானால், மீண்டும் விழாமல் இருக்க வேண்டுமானால், நன்மைகளிலும் மேன்மைகளிலும் நம்முடைய வாழ்க்கை அமைந்து அதில் நிலைக்க வேண்டுமானால் நமக்கு, அதாவது நம்முடைய மனதிற்கு வாழ்க்கையை பற்றிய ஒரு பெரும் தெளிவு தேவை. அந்த தெளிவை கொண்டு எது சரியானது, எது தேவையானது, அது எப்போது தேவை, எது சரியான வழிமுறை போன்றவற்றை நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் வகுத்து கொண்டு
எந்த குழப்பங்களும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை எனும் அழகிய பயணத்தை சிறப்பான முறையில் மேற்கொள்ள முடியும்.